குற்றம் செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள், அவன் நிலை என்ன சாமி? குற்றம் செய்து மரண தண்டனை கொடுக்குறான் அவனே குற்றவாளி தானே. மரணம் அவனே குற்றவாளி தானேப்பா. நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு நான் தண்டனை கொடுறேன். அப்போ உன்னை வெட்டும் போது அதுவும் பாவம் தானே. ஆமாம். அப்போ 2 பேரும் குற்றவாளிக்கு தான். அப்போ அவங்களோட நிலை என்ன சாமி? அவனுடைய நிலை என்ன? 2 பேரும் பாவத்துக்கு போக போறான்னு அர்த்தம். தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார்? யார் தண்டனை கொடுக்குறது? நீ என்ன கடவுளா? இந்த உலகத்தில் மனிதனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. இறைவன் கொடுக்குற தண்டனைக்கு இறைவனுக்கு பாவமும் புண்ணியமும் சேராது. மனிதன் கொடுக்குற தண்டனைக்கெல்லாம் பாவ புண்ணியம் அவனுக்கும் சேரும். அப்போ அந்த குற்றம் செய்கிறவர்கள் நிலை, குற்றம் செய்தவனை திருத்தத்துக்காக தண்டனை கொடுத்துனுக்குற. ஆனால் நீயும் குற்றவாளி தாங்க. அப்போ அவர் அந்த குற்றம் கூட செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும்போது தண்டனை கொடுத்து திருத்திக்கிறீங்களா உலகத்தில் யாரையாவது? இல்லை, மற்றவங்க திருடுறதுக்காக தான் பண்ணுற மாதிரி. மற்றவனை திருத்திக்கிறீங்களா? அப்புறம் மற்றவன் திருந்தி இருந்தானா, ஒரு குற்றவாளியை திருத்தும் போது மற்றவன் திருந்தி இருந்தானா குற்றமே நடக்காது. திருப்பி உலகம் ஃபுல்லாக குற்றம் அதிகமாக இல்லை ஆகினுக்குது. அதுக்கு காரணம் என்ன? குற்றத்துக்கு ஊக்குவியும் கொடுத்துனுக்குறோம். அதனால குற்றங்கள் நடந்துக்கினே தான் இருக்கும். மனிதனுடைய வறுமையை எப்போ மாட்டுதோ அப்போல்லாம் குற்றங்கள் அந்த நாட்டில் அதிகம் ஏற்பட தான் செய்யும்.